ஒருவர் நாளைக்கு சொல்லுவார் செய்தாத்து கேட்டு தெரிஞ்சுக்கோ. வாங்க வஜர வணக்கம் 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 வணக்கம். வேண்டுமானவர்கள் வேண்டியாகிவிட்டது. நாடகத்துடைய விளக்கம் தேவை. தம்பி ஓ இந்த கிடார் நன்னகரத்தில் கிராமத்தில் நேற்று இரவு முடிந்தது. இன்று இரவு இரண்டாவது இரவு நாடகம். எதனால தம்பி தெருக்கூத்து வச்சிருக்காங்க? அதாவது மாரியம்மன் திருவிழா முன்னிட்டு 2 நாடகம். மகமாரி அம்மனுடைய திருவிழாவை முன்னிட்டு கேட்டா அந்த மகமாரி அம்மன் இருக்காங்களே கடல் சூழ்ந்த புவி என்ற விடம் ஒன்றோர் எப்போதுமே காமாட்சிய தர்மவல்லியே காமாட்சிய தர்மவல்லியே அம்மா காக்க வரவும் மன்னம் பல்லையே அம்மன் இருக்காங்களே இந்த உலகத்துக்கெல்லாம் ஒரே தாய். உலகத்துக்கும் இந்த அம்மா மாரியம்மன் ஒரே தாய் மட்டும்தான் அந்த அம்மா தாயின்னு நினைக்கிறேன். உம்பர்கள் குறை தீர சூரன் மயில சந்தாரியே சொல்ல ஏந்தி வரும் மகமாரியே சொல்ல ஏந்தி வரும் மகமாரியே உம்பர்கள் சோதனை செய்யாதே என்னையே அம்மா சோதனை செய்யாதே என்னையே நான் தொழுதேன் அம்மா நன்றி உன்னையே அந்த அம்மனை பற்றி எங்கே மானத்துக்கு நீர் சொல்லுங்க வெய்ய காட்டுதேடா சூடு குடிச்சிட்டு மஞ்சள் இது சொட்டு சொட்டு ஏன் இவ்வளவு விரிவாக்கமா அந்த அம்மாவை பாடுறோம் தெரியுமா? ஒரு இப்ப பெரிய கிராமம் இல்ல, ஒரு சின்ன கிராமம் இல்ல, ஒரு 10 வீடு இருக்கட்டும், 10 வீடு இருக்கட்டும், தெருவா இருக்கட்டும், எந்த சாமி இருக்குதோ இல்லையோ முதல்ல ஒரு கையில நட்டு பூ வச்சு மாரியாத்தான்னு சொல்லுவாங்க. ஒரு சோளை போட்டு அதேதான் 3 செங்கல்ல வச்சு அது கலர் துணியை சுத்தி பூ வச்சு கற்பூரம் வச்சிருவாங்க. அதான் மாரியாத்தா. ஆனா அந்த அம்மனை நீ இடவிடாத தொழுதா கண்டிப்பா விட்டு பூ பண்ண கருள் தருவாங்க, வர கொடுப்பாங்க. ஆமா நீ அந்த அம்மாவை எகுத்துனா ஐயோ அப்படியே பாம்பா வருவாங்க. ஒரே கொத்து வாயில் நோர் தர வேண்டியதான். அதேதான் காலில் போடாம வாயில் நோர்தலும் போயிடுவேன். பாம்பா ஒருத்தருவாங்க. அதேதான் புரியுதா? ஏன் தெரியுமா? மலை மேல அதேதான் அதேதான் அது தினம் வந்து போகுது போகுதே காட்டவே போகுது. ஆரமாக டைல்ஸ் போட்டு வரமாட்டேங்குது. ஓட கம்மி ஓட டைல்ஸ் அதனாலதான் இந்த பாட்டை எழுதுன ஆசிரியர் அருமையா சொன்னார். பிம்பான பேருக்கு பம்பான சக்தி நீ
அமர்ந்தாடும் தாரணி பட வேடமர்ந்த எங்கள் தாரணி பட வேடமர்ந்த எங்கள் தாரணி விமான பேருக்கு பாம்பட சக்தி நீ வேட்டில் அமர்ந்தாடும் நாரணி பட வேடமர்ந்த எங்கள் தாரணி பட வேடமர்ந்த எங்கள் தாரணி என் வினயம் பல பிடித்தீரவன் துணை செய்யவும் மனதாரவே வினயம் பல பிடித்தீரவன் துணை செய்யவும் மனதாரவே பல வேடமே 60 நாள் அம்மா ஒன்று பேர்பட்ட வரிகளை போட்டு சிந்தனை பண்ணி சிந்தனையோட இந்த பாடல்களை எழுதப்பட்ட ஆசிரியர்கள் எல்லாம் என்ன ஆசிரியர்கள் ஆமா அவங்களை நினைச்சா ஆமா நமக்கு ஏன் இத சொல்ல வரேன்னா அந்த மாரியம்மனை அலங்காரம் செய்து வீதி விழா வரும்போது கொண்டு வருவாங்க யாரெல்லாம் அந்த அம்மா காவல் வருவாங்க தெரியுமா? காவல் யாரு வருவாங்க? அவங்க மக்கள் மாதிரி தான் அவங்க அது யாரு? கணபதி முருகன் கை அரப்பன் வீரப்பன் கணபதி முருகன் கைலாரப்பன் வீரப்பன் பாவன்ராயா எத்தனை சாமி அந்த அம்மா பெத்த பிள்ளைங்கள அந்த அம்மாவுக்கு பிள்ளைதான். அதனாலதான் கணபதி முருகன் கைலாரப்பன் வீரப்பன் காவல் செய் பாவாட ராயனே அந்த கடவுள் எல்லோரும் முன்சேயனே அந்த கடவுள் எல்லோரும் முன்சேயனே கணபதி முருகன் கைலாரப்பன் வீரப்பன் காவல் செய் பாவாட ராயனே அந்த கடவுள் எல்லோரும் முன்சேயனே அந்த கடவுள் எல்லோரும் முன்சேயனே இல்லை கடவுளுடன் நடமாடிய திருமாக்கள் கடவுளுடன் நடமாடிய திருமாக்கள் மகதேவி என்று தேவர் பாடவே மகதேவி என்று தேவர் பாடவே இந்த மண்டலம் என்று கொண்டாடவே ஓ கொஞ்சம் போய் இந்த பாடலை தேவந்தூர் ராமசாமி ஆசிரியர் எழுதப்பட்ட பாடல் இது. எங்க புண்ணியம்மா திரு நல்லூர் பெண்ணை என்பாலம்மன் வட பாலிலே அருள் சேவை தந்தாடிடும் கோவிலே அருள் சேவை தந்தாடிடும் கோவிலே புண்ணியம்மா திரு நல்லூர் பெண் என்பாலம்மன் வட பாலிலே அருள் சேவை தந்தாடிடும் கோவிலே அருள் சேவை தந்தாடிடும் கோவிலே தேவந்தூர் ராமசாமியே தேவந்தூர் ராமசாமியே அவங்களுக்கு ஏன் இவ்வளவு தூரம் சொன்னா தம்பி அந்த மகமாரி அம்மனை வழிபட்டு இன்னைக்கு 2 ராத்திரி அந்த கிடார் நன்னகரத்தில் அந்த கூட்டத்தை பூரா அந்த 4 தூத்த கழிப்பு அதனால இப்படி எல்லாம் பல ஆசிரியர்கள் பல பேர்கள் பல புராணங்கள் பல விதமா எழுதி வச்சிருக்காங்க. நாம அதை போல கற்றவர் இல்லை, எழுந்தவர் அல்ல. ஏதோ நம்முடைய சிற்ற அறிவுக்கு ஏற்றவாறு நாடகத்தை நடத்த முடியாது வந்திருக்கோம். நாங்கள் நடத்தக்கூடிய நாடகத்தில் எவ்விதமான பிழை இருந்தாலும் எவ்விதமான குற்றம் இருந்தாலும் எங்கள் 16 பேரையும் எங்களை பொறுத்து அங்கீகரிக்குமாறு இரு கரங்கூப்பி என் சிறந்தாழ்த்தி வணங்குகின்றேன். வணக்கம். சொல்றோம் நாங்க என்ன தப்பு பண்ணாலும் பொறுத்துக்குங்கன்னு சொல்றோம். ஆனா இப்ப 2 ராத்திரியா நடந்த ஒரு தப்புக்கு பொறுக்கக்கூடிய சக்தி இல்லாத ஒரு காரணம் ஆயிப்போச்சு. எப்படி அந்த மாதிரி பச்சை பந்தல்ல தாயார் கதையா அடக்கலாம். என்ன பண்ணுது? ஆடி மாதத்துல ஆம்பளை முன்னாடி பிரிச்சு வைக்கிறாங்க. இந்த சாமி கும்பிடுறது இந்த கர்ம காரியம் கர்மத்துல அதெல்லாம் பிரிச்சு வைக்க ரைட்ரா வர சொல்லிட்டு தாலியா இருப்பாங்க.
வந்துட்டேன். இது நியாயம். நேத்து கட்டியாரியா இல்லன்னாங்க, இது மாதிரி போயிருக்காங்க. அவனுக்கு 30ங்க. ஒரு ஆளு செத்து 29வது நாள் தான் 30 கும்பிடுவாங்க. எனக்கு 30 அம்மா சீக்கிரமா வராது. ஆமா உங்க 30க்கெல்லாம் நாள் ஏதோ நான் என்ன சொல்றேன், அவன் சொல்றானா நீ அவனை சொல்லு, நான் ஏத்துக்கிறேன். 16 பேருக்கு என்ன சொல்ற போடு ஏண்டா தோசம் விடலாமா? அங்க போனாலும் ஒட்டுமே போ. ஆமா ஏதோ ஒரு திட்டுப்பாடு பொருள் ஆமா. அந்த முத்து மகமாரி அம்மனை வழிபட்டு இந்த கிடார் நன்னகரத்தில் முத்து மகமாரி அம்மனை வழிபட்டு இன்னைக்கு வச்சிருக்காங்க நாடகம். நம்முடைய சிற்ற அறிவுக்கேற்றவாறு தெரிந்தவரை நடத்த வந்திருக்கோம். இன்றைக்கு நடத்தக்கூடிய நாடகம் கணவன் உயிரை காத்த கற்பகவல்லி என்னோ கணவன் உயிரை காத்த கற்பகவல்லி சண்டன் சண்முக பெருமான் சண்டை. சண்டன் சண்முக பெருமான் சண்டை. சண்டைன்னு சொன்னா யம, சண்முக பெருமான் என்று சொன்னால் முருகன். பஜரா யமனுக்கும் முருகனுக்கும் சண்டை. கண்டிப்பா சண்டை இருக்குதா? கண்டிப்பா உண்டு. சண்டை எத்தனை மணிக்கு? 4 மணிக்கு நடக்கும். ஓ, சண்டனுக்கும் சண்முகனுக்கும் 4 மணிக்கு விடியாத சண்டை. 4:50 ஓடி போது கட்டிக்காரனுக்கு மண்டை. என் மகனை உன் மண்டி வச்சு உன் மகன் என் மகனுக்கு போடல, நீங்க நம்ம பேரை மாத்தி வச்சுக்கலாம். போட்டுறேன் கண்டிப்பா கிளாஸ் போட்டுருந்தா மண்டை போனா போதும். முண்டோன்றா கணவன் உயிரை காத்த கற்பகவல்லி சண்டன் சண்முக பெருமான் சண்டை. ஆமா, இந்த நாடகத்தில் முதலில் தங்கி வரக்கூடிய அதோ ஜெயபுரி பட்டத்தை ஆண்டு வரக்கூடிய ஜெயசேன மகாராஜன் தர்பார் அன்னவரால் மற்றவரும் அறியலாம். ஜெயசேன மன்னன் தர்பார்
வாங்கய்யா, வணக்கம். மங்களமண்டாகட்டும். நல்லதுங்க. நீண்ட ஆயுளை பெற்று நிறைந்த செல்வத்தோடு வாழ்படி உங்க 2 பேருக்கும் ஆசீர்வாதம். நல்லது நல்லது. ஆனால் ஆ. சபையை பார்த்தியா? சபையை பார்த்தேன். சபையை பார்த்தால் எப்படி தோற்றப்படுகிறது? லட்சுமி ராஜபுரத சபை. லட்சுமி ராஜபுரத்திய சபை. ஆமா. எப்பா ஓ. 4 வேதம், 4 வேதம், 6 சாஸ்திரம், 6 சாஸ்திரம், 64 கல்விக்கான், 64 கல்விக்கான், 96 தத்துவம், 96 தத்துவம், 108 கீதம், கீதம் 108 கீதம். ஆமா.
இதிகாசங்கள் எல்லாம் திக்கரகத்துடன் பெரியவர்களை பார்த்தியா? டேய், ஓ அம்மனுக்கு காப்பு கட்டி குழி வார்த்து நடத்தி முதல் இரவு நாடகம் நடந்து விட்டது. நடந்து இரண்டாவது இரவு ஆமா குறை இருக்காப்பா? பெரியவரை பார்த்தியா? டேய், ஓ நேற்று இன்னைக்கு எப்படி பார்த்தவன்? நீங்க சபை நல்லதாக இருக்குது. அப்புறம் என்ன குறை? டேய் பாட்டுக்கு நீ எடுத்துக்கோ. அது அப்படி அல்ல. ஏய், அம்மன் விடகர் நாட்டம். ஆமா யார் யார் எந்த நிலையில் அவதரித்தார்களோ, எந்த நிலையில என்றைக்கு எப்படி போகுமோ, காலையிலே கைவனாகி சூரியன் உதயமாகி மேல் திசையில மறைவதற்கு இன்னைக்கு என்ன நடக்கும், நாளைக்கு என்ன நடக்க போகிறது தெரியுமா? தெரியாது. நடந்தாத்தான் சொல்ல முடியும். ஆமா நாளைக்கு நடக்க போகிறது தெரியாது. நமக்கல்ல. வருவது வயல் நிக்கா கரெக்ட். ஆனால் வருவது வந்தே தீரும். வராதது வராது வேண்டாம். அதனால கூத்து நடக்கணும்னா நடக்கணும். நடக்கவே ஆகும். அந்த அம்மா மனசு வச்சா அல்ல என்றால் இல்ல 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 நம்மால முடியுமா? ஆமா. அதை போல் கற்றார் கருணையற்றோர் நம்ம பெற்றோர் பெரியவார்கள் வந்திருக்கின்றார். ஆமா. மாதா பிதா குரு தெய்வம் குரு தெய்வம் எவ்வளவு அமைதியாக வணக்க ஆச்சாரத்துடன் கணா தனவான்கள் அவர்களுடைய சபை அண்ணனுடைய பாதத்தில் அம்மனுடைய பாதத்தில் அனைவருக்கும் அவர்களுக்கும் உனக்கு எதுலாம் வேணுமா? எனக்கு தேவையில்லை. நீ வந்த விலகத்தை சொல்லுங்க. ஆறுமுகம் அழகுறார் பாருங்க. ஆறுமுகம் அவருக்கு வணக்கத்தை மரியாதையை எங்கேயுமே கேட்டு வாங்க மாட்டார். ஆமாங்க அவர்கிட்ட வந்து மரியாதை கேட்டு அவரு குடுன்னு கேட்க மாட்டார். அவங்களோ எடுத்து வந்து கொடுத்தாங்கன்னா வாங்கிக்குவாரு. ஆமா செருப்பால அப்படி அல்ல. நீ கோவிச்சுக்காத. கையை காட்டுவாங்க. அப்படி அல்ல. மரியாதை கடையில வைக்குது. கிடையாதுங்க. உட்கார்ந்து இருக்காங்க பாத்தியா பெரியவர்கள்? ஆமா 10 மணிக்கெல்லாம் அவங்க உட்கார்ந்துட்டாங்க. அவங்க என்ன காலையில 6 மணிக்கெல்லாம் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? என்ன சொல்லுவாங்க? பரவாயில்லப்பா, பரவாயில்ல. ஒட்டுப்பாடி ஆறுமுகம் அவங்க அப்பா கண்ணா நாடக ஆசிரியர், அவன் புள்ள முருகப்பாடி ஆறுமுகம் அயோக்கிய ஆறுமுகம். ஐயோ ஆமாங்க அவன் அயோக்கிய ஆறுமுகம் அவன் பேரு. அப்படியா? இது வரைக்கும் தெரியாது பையன். முடிச்சு மாறி ஆமா சரி, அதை விடு. அதனால் பெரியவார்கள் பார்த்து 10 மணிக்கெல்லாம் பாப்புட்டு வெளியே வந்துடுறான். யாரும் ஆறுமுகம் அதோ யாப்பா அப்படி என்று பெரியவார்கள் பார்த்தா அவர்களா பார்த்து அவங்களா பார்த்து எடுத்து கொடுத்தாங்கன்னா மரியாதை மரியாதை கேட்டு வாங்குறது இல்லைங்க. அவன் சொல்றது இல்ல, நான் சொல்றேன். அவர்களா பார்த்து பரவாயில்லப்பா அப்படி நான் டோரா நடிக்கிறான் அப்படின்னு அது பெரியவார்களோட வாக்கியம். அப்படி இருந்தாலும் மற்றவர்கள் சொல்லுங்க. ஐயா எப்படி விளக்கா விளைக்கவா விவரமா புரிந்து விட்டாது. எப்படி ஜெகமாபுரி மண்டலம் தாண்டு வரக்கூடிய ஜெகசேரம் இல்ல ஜெகசேர மகாராஜா நமது நாடோ ஜெகமாபுரி மண்டலம். ஜெயமாபுரி மண்டலத்தை தகத்தோடு பரிமாணம் செய்து வரக்கூடிய ஜெயச்சேர மகாராஜா ஜெகசேர மகாராஜா நாடு ஜெயமாபுரி பட்டணம். ஆமா. ஜெயச்சேர மன்னன் மன்னர் எவ்வளவு பொருத்த பார்த்தியா ஆறுமுகம்? ஆமா ஜெயமாபுரி பட்டணம் ஜெயச்சேர மன்னன். ஜெகசேர மன்னர் ஒரு மன்னன் கரத்திலே செங்கோலை தாங்கி எங்களோட தாங்கி நீதி வழுவாமல் மக்களுக்கு இயக்குறை என்று ஆமா அரசாட்சி செய்ய வருவதால்
நாடு பொறுத்த வேண்டாம். பொருத்தமான நாடா இருக்கு. ஆமா, நாடு மட்டும் பொருத்தம் எங்க போருமா? நாட்டு ஆண்டவர்களை மன்னன் பொறுத்த வேண்டாம். நாட்டுக்கு ஏற்ற மன்னனாகவும் அமைய வேண்டும். ஆமா, அப்படி ஜெயமாபுரி பட்டணா மன்னன் பொறுத்த போதுமா? அப்படி அல்ல மன்னன் கேட்ட எப்படி ஆட்சி செய்கிறேன். ஓ, அந்த விளக்கம் சொல்லுங்க. சொல்லுங்க. கடமை. ஆமா, குடிமக்களுக்கு எந்த விதமான குறைபாடு கிடையாது. கரெக்ட் கரெக்ட். குறை வச்சதே கிடையாதுங்க. ஆறில் ஒரு கடமை. நீதி தவறாத செய்தி தவறாமல் யாருடைய ஆட்சி? நம்ம ஆட்சி. கரெக்ட் கரெக்ட் கரெக்ட். ரொம்பவா? என்னடா என்னடா ஜெயமாபுரி பட்டணம் ஜெயஜான மகாராஜ். ஆனால் சிரிக்காதீங்க, ரொம்ப நேரம் சிரிக்காதீங்க. அது கூட யாராவது ஈக்குவல் வச்சிருந்தா அதுக்கு ஏதாவது ஒரு பதில் நான் ஒண்ணும் சொல்ல மாட்டேங்க, நீங்க சொல்லுங்க. அதான் கேக்குறேன். அவன் என்ன நீ தாண்டா சொல்லுங்க. ஆனால் ஜெயமாபுரி பட்டணம் ஜெயஜான மகாராஜ். ஒரு நேரம் பேசின மனைவி கேட்டார். ஓ, ஆமா, பொட்டாடிங்க. ஏடா ஒரு நல்ல வாயில நல்லவே வராதா? என்ன வார்த்தை இருக்காம என்ன அப்ப செத்து பூராத்தையும் சாவ வச்சிடறான். நல்லது வராதுங்க, அவன் என்ன மாதிரி மணி பேர் சொல்லுங்க. நீ ரொம்ப நல்லவன் நீ. சரி சரி. ஜெயமாபுரி பட்டணம் ஜெயஜான மகாராஜ். ஆமா, ஜெயமாபுரி ஏய், ஒட்டு ஓட்டுங்க. என்னடா ஜெயமாலினி ஜெயசுந்தரி உனக்கு 1 2 1 2 1 2. எனக்கு தீரி எட்டாச்சோ ஓ தெரியாது ஆள் போடா. ஏய், நான் உன்னை சேர்த்துக்கிட்டேன் வேற என்ன. நீ தூணோன்னா அவன் திரிக்க அப்புறம் அவன் திரிக்க உங்கட கொடுறான். ஓ, உனக்கு ரெண்டு பொண்டாட்டியா? என்னங்க பண்றதா? ஒண்ணு பொண்டாட்டியா? தூரமா போயிட்டா ஓ ஜெயமாலினி ஜெயசுந்தரி. ஓஹோ, இரண்டு மனைவி. மனைவி மொத்த விளக்கம் என்ன? என்னங்க? ஆனால் முதல் மனைவி ஜெயமாலினி. ஜெயமாலினி நாடறிய நல்ல முகத்த தேதியில் அழகாக திருமணம் நடந்தது. கல்யாணம் நடந்தது. ஆமா. திருமணம் நடந்த உடனே ஆமா. ஆறுமுகம் ஓ, 10 வருஷமா குழந்தைங்க. ஐயோ, அடாடாடா. ஒரு நாடாளு வேண்டாம். வேண்டாம். நாட்டு ஆண்டவர்களுடைய மன்னனுக்கு மன்னனுக்கு திருமணம் செய்து 10 வருஷமா பிள்ளைங்கடா. இல்லடா, அப்புறம் நாட்டுக்கு மரியாதைக்குதா? மரியாதை இருக்காது. அன்னைய வழியா மக்கள் வழி. அப்படி குழந்தை இல்லாமல் ஆமா. இருக்காங்க. பார்த்த நாட்டு மக்கள் மக்கள் எல்லாம் எல்லோரும் திரண்டு அரசாங்கத்துக்கு அரசாங்கத்தை ஒரு இடத்துல வந்தாங்க. வந்த உடனே இந்த காரணம் ஏன் வந்திருக்குங்க, என்ன விவரம் அப்படின்னு நான் கேட்கிறேன். கேட்கறீங்க? ஐயா, மக்கள் எல்லாம் திரண்டு அரசாங்கத்துக்கு வந்து ஆமா, மன்னனுக்கு 2வது திருமணம் நடந்தால் இளவரசு உண்டு. உண்டு. ஓ, முத பொண்டாட்டி தான் புள்ள இல்ல. இல்ல, 2வது கல்யாணம் செய்து செய்து அது 2வது வயசுல ஆமா, 2வது குழந்தை என்ன போறதுனால இளவரசி மணி பிடி சொல்லலாம். ஆமா. ஆமா, மக்கள் சொன்னாங்க. அதான மக்கள் தீர்ப்பை மறுக்க முடியுமா? மறுக்க முடியாது. மகேஸ்வரன் கரெக்ட் கரெக்ட். மகேஸ்வரன் தீர்ப்புக்கு சமம். ஆமா, மக்கள் தீர்ப்பு. மக்கள் தீர்ப்பு. அதனால் சரி, பதில் பேச முடியல. பேச முடியல. சரி, 2வது கல்யாணம் பண்ணிக்கலாம். சரி, ஒப்புக்கொண்டு ஆமா, எங்க மனைவி இருக்க ஜெயமாலினி
சிரிக்காதீங்க. அது என்ன? ரொம்ப சிரிச்சீங்கன்னா தான் எங்கேயோ சித்த கடிக்குவாங்க. டேய் ஆ. யாருக்கு சிரிச்சுக்கு யாரு சொல்லுங்க? ஆனால் அயலான் வீட்டில அயலான் நாட்டில பெண்ணெடுத்தால் ஒன்றுக்கு ஒன்று வாதம் வரும். தக்காளி சண்டைன்றாங்களா அது வந்து சேரும். வந்து சேரும். அதனால் அவள் தங்கை இருக்காள ஓஹோ, ஓ ஜெயமாலி தங்கை தங்கை சுந்தரி. சுந்தரி. அதை கொண்டு வந்து வைத்து ஆ. அழகா திருமணம் நடந்துவிட்டது. ஆமாண்டா. அப்போ பெரிய பொண்டாடி ரொம்ப ஓஜனைங்க. எப்படியா? ஏன்னா அடுத்து வந்தா எல்லாம் நாட்டுல பிரிக்கணும், நாட்டை பிரிக்கணும், ஓட்டை பிரிக்கணும், ஓட்டை பிரிக்கணும், வீட்டை பிரிக்கணும், அப்புறம் ஆம்பளை நம்ம வச்சுக்கிற மத்த பிரிக்கணும், கண்பேடியாய். இந்த மத்துன்னா என்னடா? அடுப்பு வந்து பிரிச்சுக்கணும். ஏய், ஏய். ஆமா, ஆமா. ரெண்டா. ஆமா, ஆமா. அதனால தங்கச்சியே கொண்டு வந்து வச்சுட்டா ஆ, ஆ, ஆ. நாம ஒத்திமே கிடக்கலாம். அப்படி எந்த விவரமா ஆ. இல்லாத ஒற்றுமையா இருக்கலாம் அப்படி என்று நாட்டு மக்கள் அறிய ஆ. இரண்டாவது இரண்டாவது கல்யாணம் ஜாம் ஜாம் நடத்துனீங்க. நல்ல முறையில் நடந்து போச்சு. அப்புறம் ஆனா இரண்டாவது திருமணம் நடந்த உடனே ஆமா 6 நாள் 10 மாதம் 300 நாள் ஆ. முதல் சம்சாரம் இருக்க. ஆமா ஜெயமாலி. ஆமா அவளுக்கு அழகான ஆண் குழந்தை 10 மாதம் 300 நாள் சென்ற உடனே பிறந்து ஜனனம் ஆகிவிட்டது. ரெண்டாவது பொண்டாட்டி கட்ட புரியுது. கரெக்ட். அப்பா கால் வச்சு வச்சேன். பரவாயில்லைங்க, அது அதே சிகார் பொண்ணாட்டம். அது அதே சிகார் பொண்ணாட்டங்குது. பத்து வருஷமா முத பொண்டாட்டி பெரிய பொண்டாட்டிக்கு பிள்ளை இல்லாதது. ஆமா சின்ன பொண்டாட்டி வந்து காலை வைக்கும், முத பொண்டாட்டி அது வந்து நேரம் பெரிய பொண்டாட்டியே புள்ள போகும். ஜெயமாலினிக்கு அழகான ஆண் குழந்தை அப்ப சின்ன பொண்டாட்டி புள்ள இல்ல இல்ல இல்லாத நெல்லுது. அடா இவ்வளவு கண்பரமா செய்து ஆமா இரண்டாவது திருமணம் நடந்து ஆ. அரசாங்கத்துல ஆண் குழந்தை. அதே சிகார் பொண்ணுங்க அவங்க கொய்ந்தியா. ஆமா ரெண்டாவது பொண்டாட்டிக்கு குழந்தை இல்லாத நல்லது நீ ஏன் ஏன் நான் புள்ள கொடுக்கலான்னு ஏண்டா, அவங்க கிடக்குறான். என்னடா எனக்கு முடக்கா ரெண்டாவது பொண்டாட்டி குழந்தை ரெண்டாவது பொண்டாட்டி புள்ள போறதா தக்காளி தேக்கண்டதா இல்ல. ஆமா அப்புறம் இவனுக்கு அண்ணன் சண்டை வருங்க. அதான் விடு. ஒரு புள்ள போடுவாங்க. ஆனா ஜனனமானத்தான் முதல் மனைவிக்கு ஆமா வளர்த்தது முதல் என் இரண்டாவது சம்சாரம் ஜெயசுந்தரிதான் கற்பிள்ளையை போல் பாவித்து. ஆமாண்டா அக்கா பிள்ளை தான் பிள்ளை ஆமா அப்படி வளர்த்து. சரி சரி ஆமா, தம்பி வாடா பரவாயில்ல பையன் வந்திருக்கான். சொல்லு மகாராஜா. சரி ஆனால் 10 வருட காலமாக குழந்தை இல்லாமல் இருந்து இது இரண்டாவது திருமணம் நடந்து ஆமா அரசாங்கத்துல ஆண் குழந்தை பிறந்திருக்குதுன்னா எவ்வளவு சந்தோஷம். சொல்றேன். ஆண் பிள்ளை பொண்ணு கோட்டை வாங்கி கொடுத்து ஆமா ஒரு குழந்தை போடுறது அவனுக்கு 10 ஏய், வருஷம். ஏய், ஏய், ஏய். அவங்க நாட்டுல கோட்டுறாங்க ஏண்டா என் குழந்தை போதுல நான் எல்லாத்தையும் ட்ரீட் வச்சேன். ஆமா அது ஒண்ணு வெட்டியா போடுறது போறியா ஏய், மரியாதை அப்படி அல்ல. பொக்கிஷங்களை திறந்து விட்டேன். ஆமா திறந்து விட்ட உடனே ஆ. நாட்டு மக்கள் எல்லோரும் அவரவர்களுக்கு என்ன பொருள் தேவையோ ஆ. நினைத்ததை வாடி செல்லுங்கள். செல்லுங்கள். ஆமா ஆமா ஒரு வார காலம் காலம் 7 நாள். அன்னைக்கே திறந்து விட்டீங்க எல்லாத்தையும். ஆமா ஆ. இன்னும் அல்ல. பொக்கிஷ கலைஞர். பொக்கிஷம் கலைஞ்சாத்தான் திறந்து அவங்க விட்டேன். அவங்க இஷ்டத்துக்கு வாங்கி போறாங்க. கத்துப்பட்டு கவிமாடி அம்மாளுக்கு என்ன பொருள் தேவையோ வாரி வாரி வாரி. குழந்தை போட்ட சந்தோஷம். கரெக்ட். ஆனால் மகனுக்கு 5 வயதான உடனே காதலி விழா வைக்க வேண்டும் அல்லவா? ஆமா காது குத்துறோம். காதலி விழா வைத்து நாட்டு மக்கள் எல்லாரும் வரவழைத்து வரவழைத்து மகனுக்கு பேர் வைக்க வேண்டும். ஆமா. அப்படி என்று காதலி விழா வைத்து மகனுக்கு அழகான பேர் சூட்டின. என்ன பேரு? நாட்டு மக்கள் எல்லாரும் அறிய அறிய. ஆனால் ஆ. நாடோ ஜெயமாவதி ஜெயமாவதி மட்டும். சகலத்தாடு பரிமாணம் செய்து வருகிறேன். ஜெயமாலினி ஜெயமாலினி ஜெயசுந்தரி. அப்பேற்பட்ட அரசாங்கத்தில் ஒரே ஒரு ஆண் குழந்தை பிறந்திருக்கிறது. ஆமா. அவனுக்கு நாமதேய பேர் என்ன? பேர் என்ன? ஏய். மகனுக்கு சாந்தசி. பரவாயில்லைங்க. மகள் பெயரும் சாந்தசீல. ஜெயமாபுரி மட்டும் ஜெயச்சேன மகாராஜி ஜெயமாலினி எப்படி ஜெயசுந்தரி. இருக்கிறாங்க?
சாந்தசீலன். எவ்வளவு பொருத்தம் பார்த்தியா? எல்லாமே பொருத்தமா இருக்குதுங்க அப்படியே. கரெக்ட் கரெக்ட். சரி நம்ம பையன் சாந்தசீலன் இப்போ எந்த ஏய் கண்ணாஜோ, நம்ம பையன் சாந்தசீலன்னா நீ ஒன்று முடிச்சு அவர் ஒன்று முடிச்சு போறீங்களா? சரி உங்க பிள்ளைங்க அப்படி சொல்லி சாந்தசீலன் எப்படி இருக்கிறாங்க? ஆனா கல்விச்சாலையில வைத்து வைத்து. அரசாங்கத்துக்கு உரிமையான படிப்பு அத்தனையும் படித்து கற்று விட்டார். பரவாயில்லை. யானையாக்கம், குதிரையாக்கம், மின்கத்து, பின்கத்து எல்லாம் சகலமான கல்வியில கத்துக்கிட்டாங்க. கல்வித்தாளையில முதல் மாணவன் ஓ. என் மகன் சாந்தசீலன். கரெக்ட். வயது 25 ஆனவுடன் ஆனவுடனே. மச்சான் மகள் கற்பகவல்லியை பெண் பார்த்து கொண்டு வந்து அவனுக்கு அழகான திருமணமும் நடந்து விட்டது. ஓ ஓ கல்யாணம். மகளை கல்யாணம் பண்ணி வச்சுட்டீங்க. அந்த வேலை முடிஞ்சு மச்சா பண்ணி போக வேண்டியதான். டேய் அப்படியே தாவ சொல்றேன். கண்ணாடி டேய். பேர பேசி பாக்குறீங்களா? சாவ சொல்லலாம். புள்ளை வளர்த்தாங்க. ஆமா. கல்யாணம் போயிட்டாங்க. போயிட்டாங்க. அப்புறம் என்ன வேலை? சாவ சொல்றேன். ஏடா, ஒரு புள்ளி நதியா கரெக்ட் கரெக்ட் கரெக்ட். தீர்த்தயாத்திரை. ஆமா ஆமா போக வேண்டியதுதான். ஆமா அந்த சின்ன பசங்களுக்கு கூட இருந்தாங்க ஏன்னா சம்பாதிச்சப்படும். ஆமாண்டா. நாட்டெல்லாம் ஒப்படைச்சிட்டு அம்மாக்கிட்ட ஒப்படைச்சிருக்கு. புண்ணிய நதியிலே ஸ்நானபானம் செய்து ஆலயத்திலே சென்று தரிசனம் செய்து பாவத்தை நீக்கி புண்ணியத்தை தேட வேண்டும் அல்லவா? ஆமா. என் மனைவி 2. ஆமா. நான் 3 பேரும் 3 வருடம் தீர்த்தயாத்திரை சென்று 3 வருஷமா சென்று நாட்டுக்கு ஆனால் புள்ளைய பார்க்க அதோட இல்ல, நாட்டு தேவைகளையும் உன்னை கேட்கல. கேட்கலாம் என்று அவள் ஆலயங்களும் பொங்கல் படித்தரும் அட்ட தைவேத்தியம் இதுகளெல்லாம் தவறாம நடந்து வருதுங்க, குறை இல்லைங்க. அப்படியா? கற்புடைய மாதங்கள் எல்லாம் கணவனுக்கே கண்கண்ட தெய்வமா பாவிச்சிருங்க. புரியும் ஆட்சி அல்லவா? ஆமாங்க. நம்ம ஆட்சியில் அதெல்லாம் வராது. வராது. நீ ஆட்சி. கரெக்ட் கரெக்ட். அதனால மகன் சாந்தசீலன் அவர்களை 3 வருஷமா நாட்டை ஒப்பாசிட்டு போறீங்க. ஆமா. அவங்க எந்த நிலவரத்துல இருக்காங்க பார்க்கலாம் என்று ஆவல். அது அப்படி இருந்தாலும் என் மனைவி இருக்கா, யார் ஜெயமாலினி. அவளை அழைத்துதான் அப்புறம் மேற்கொண்டு அரசாங்கம் அப்புறம் போகணும். போயிட்டு வரியா? இதோ ஜெயமாலிதர் போ.
Free kids, free.